ஹாய்ங்க எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு பாக்கிஸ் கோல்டு பிஸ்கெட் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய ஆளுன்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சண்டே லீவ் டைம்ன்றதுனால ஜுவல்லரி ஷோரூமில் வந்துட்டு சேவிங் ஸ்கீம் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், மந்த்லி சேவிங் ஸ்கீம். ஸோ அதுக்கு வந்து பே பண்ணலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் ட்ரெஸ் எடுக்க போகிறேன், என் கூட வாமா அப்படின்னாங்க. என்னங்க, எப்பயுமே ட்ரெஸ் எடுக்கணுன்னா நான் தான் உங்களை அடம்பிடிச்சி கூட்டிகிட்டு போவேன், இந்த வாட்டி நீங்களே வந்துட்டு என்னை வாமா ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்றீங்கன்னு நான் யோசித்தேன். ஸோ உள்ளே போயிட்டோம். ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இவங்க எப்படி எடுப்பாங்க அப்படின்னாக்கா, ரொம்பவும் பார்த்து பொறுமையாக அந்த டார்க் கலர் அந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க, மைல்டாக இருக்கணும். என் ட்ரெஸ் எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு எடுத்து தருவார். ஸோ இவர் நினைக்கிற மாதிரிலாம் இங்கே ட்ரெஸ்ஸே இருக்காது, என்னடா இது இவங்க வந்துட்டு இங்கே எடுக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்களே அப்படின்ட்டு நான் பார்த்தோம்னாக்கா வெயிட் பண்ணி ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தாக்கா ரெடிமேடில் ட்ரெஸ்ஸு ஷர்ட் ஒரு 4 ஷர்ட் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் பேண்ட் எடுத்தாங்க. கீழே போயிட்டு வந்து பார்த்திங்கனாக்கா மெட்டீரியல் வேறு எடுத்தாங்க, நம்ம எடுத்து தைக்கலாம் அது அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து எடுத்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா ஃபோனை எடுத்து கால்குலேஷன் போடுறாரு. இது எவ்வளோங்கன்னு கேட்குறாரு. இப்போ மொத்தமாக சேர்த்தா எவ்வளோ வரும்ன்றது. என்னடா இது இவர் வந்துட்டு எல்லாமே கால்குலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அப்படிலாம் பண்ண மாட்டாரே அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன், அவரையே பார்த்துட்ருக்கேன். ஸோ ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஜுவல்லரி ஸ்கீம் கட்டுறது தான் போயிருந்தேன். ஆனால் திடீர்னு இவருங்க கூட்டின்னு வந்து இவ்வளோ கால்குலேஷன்லாம் போட்டு பார்த்துட்டு ட்ரெஸ் எடுக்கிறாரே அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி ஓகே என்னன்றது பார்க்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தாக்கா பில்லு 4000 ரூபாய்க்கு வந்துருச்சு. என்னங்க, நம்ம வந்துட்டு நீங்கள் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குன்னா கூட அவ்வளோ ப்ரைஸில் எடுத்து கொடுத்துருவாங்க, ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபாய்க்கு மேலே செலவே பண்ண மாட்டார். இன்றைக்கி என்னங்க 4000 ரூபாய்க்கு பொருள் எடுத்திருக்கீங்க, ட்ரெஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு, வெயிட் பண்ணுமா கடைசியாக பாரு அப்படின்னாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது 3500 ரூபாய்க்கு மேலே நம்ம ட்ரெஸ் எடுத்தோம்னாக்கா நமக்கு ஒரு 3000 ஒர்த்து உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் 2 பர்னர் கேஸ் ஸ்டவ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்புறமா 3500 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தால் 3000 மதிப்புள்ள 2 பர்னர் கேஸ் ஸ்டவ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இந்த டெக்டைல்ஸில். ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை ஓயாமடம் ஆப்போசிட்டில் ஜிஆர்டி ஜுவல்லரி ஷோரூமுக்கு பக்கத்தில் இருக்குங்க. ஸோ மறக்காமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா விசிட் பண்ணுங்கள். இந்த ஆஃபர் ரொம்பவும் நல்லாயிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.